என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளாவே நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்டான டேயாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளை பார்த்ததே இல்லை. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா வெறும் 1700 ரூபாய்க்கு வண்டி ஓட்டிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆகுது. இது வரைக்குமே நம்ம 300 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கோம். 2 நாளே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ரூபாய் தான் ஓட்டியிருக்கோம். இந்த செவ்வாய்க்கிழமை வண்டி ஓடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓடுது, ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சரியாகவே ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி நான் ஒஸ்டான சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒஸ்டான டே பார்த்ததே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டு இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை ஏன் வண்டி ஓட மாட்டுது அப்படின்னு சொல்லி யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க. கைஸ் மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போது. இதுக்கு மேலே நம்ம உட்காந்துருந்தா வேஸ்ட் தான். இன்னைக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னைக்கு விட்டதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துடலாம். நம்ம டிரைவிங் ஃபீல்டே அப்படிதான். இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடணும். அதுக்காக மனசை போட்டு வருத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நல்லா பார்த்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்க எல்லாருமே. பாய்.